திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில் கொடை விழாவில் நடந்த தகராறில் அண்ணன் தம்பி குத்தி கொலை செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆறுமுக நயினாரிடம் கேட்போம். ஆறுமுகம், இந்த கொலை சம்பவம் அரங்கேறியது எந்த இடத்தில்? தற்பொழுது காட்சிகள் எப்படி இருக்கிறது? வணக்கம். நெல்லை மாவட்டம் கிருஷ்ணமலை அருகே உள்ள அப்புமலைக்கு அருகில் உள்ள காரம்பாடு பகுதியில் கோடைக்கரை சுள்ளைமாட சுவாமி திருக்கோயில் உள்ளது. இந்த கோயிலில் நேற்று இரவு கொடைவிழா நடைபெற்றது. கொடைவிழா நடைபெறும் பொழுது அங்கு நடைபெற்ற கரகாட்ட நிகழ்ச்சியில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்த ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இரு குடும்பங்களுக்கு இடையே ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு அவர்களுக்கு முன்விரோதம் இருந்துள்ளது. அந்த முன்விரோதமானது நேற்று இரவு அந்த கரகாட்ட நிகழ்ச்சியின் போது அவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுகிறது. வாக்குவாதம் மீண்டும் கைகலப்பாக மாறி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ள அது கத்தி குத்தாக மாறி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு அண்ணன் தம்பிகள் அந்த சம்பவ இடத்திலேயே கொலை செய்யப்பட்டனர். மேலும் ஒருவருக்கு அவர்களுடைய சகோதரர் மற்றும் ஒருவருக்கு மகேஸ்வரன் என்பவருக்கு அதிகமான காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருவருடைய உடல்களையும் கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெற்று வரக்கூடாது என காவல்துறையினர் அதிகமாக அந்த கக்கன் நகர் பகுதியில் காரம்பாடு கக்கன் நகர் பகுதியிலே ஏராளமான காவல்துறையினர் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று மாலை இருவருடைய உடலிலும் உடல் கூறாய்வு முடிந்து உடல்களை ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவரும் அந்த பகுதியில் உள்ள கக்கனூரில் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அவருடைய உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி எங்களுக்கு இந்த இறந்த இருவருக்கும் 3 பெண் குழந்தைகள் உள்ளது, அவருடைய வாழ்க்கைக்கு விடை தெரியாமல் அனாதையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவருக்கு நல்ல விடை கிடைக்காமல் நாங்கள் அவருடைய உடலை வாங்க மாட்டோம் என காவல்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் நெடுநேரமாக வாக்குவாதம் செய்தனர். இந்த நிலையில் உடல்கள் வந்தது. காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய உறவினர்களிடம் உங்களுக்கு உரிய நீதி கிடைக்க இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்யும் என்று அவர்களுக்கு உறுதியளித்து பின்னர் சிறிது நேரத்தில் அந்த உடலானது மயானத்தில் கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆறுமுகம் நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.